அப்படி பாருங்க, ஒவ்வொன்றையும் பாருங்க. வெளியில போகும்போது அப்படி பார்த்துக்கிட்டே போகணும். ஆண்டவரே, இந்த பஸ்ஸை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நான் இந்த பஸ் போனாதான் மாசம் மாசம் டியூ கட்டிக்கிட்டு இருக்கணும். அது ஒரு பெரிய தலைவலியா என் வாழ்க்கையில வந்துடும். ஆனா இந்த பஸ்ல இருந்து இங்க இருந்து என் வீட்டுக்கு போய் இறங்குற வரைக்கும் எனக்கு உதவி செஞ்சீங்க. எனக்கு பைக்கை கொடுத்தீங்களா, பெட்ரோல் போடுறது காசை கொடுத்தீங்களா, அந்த பெட்ரோல் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. ஒவ்வொன்றையும் அப்படி பாருங்க. தேவனுடைய இமேஜினேஷன்ல இருந்து அவருடைய கற்பனைகளை சொல்லி சொல்லி பாருங்க, எண்ணி எண்ணி பாருங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் படைப்பை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் பிள்ளைகளை பாரு, உன் கணவனை பாரு, உன் தொழிலை பாரு, அவன் உன் எதிர்காலத்தை கத்தனா பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை வெளியில உள்ள போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சொல்ற பாருங்க, அவர் சத்தமிடுகையில் வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறதாம். அவன் அப்படியே சத்தம் போடும்போது, ஹல்லேலூயா, வானத்துல திரளான தண்ணீர்கள் உண்டாகுது. மேகம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி என்னது அப்படி இருக்கா இருக்குல்ல, ஒரு கருகுமுன்ட்டு ஒரு கருவளைய மாதிரி கருப்பா இருக்குல்ல, அவன் அதெல்லாம் அப்படியே தண்ணியா உருவாகுதான் வானத்துல. அப்ப பூமிக்கு மேலேயும் தண்ணி வச்சிருக்கிறாரு, பூமிக்கு கீழே கத்த தண்ணியை வச்சிருக்கிறாரு. எதுக்கு வச்சிருக்கிறாரு தெரியுமா? நீங்க சொல்ற பாருங்க, இதுதான் அவருடைய ஞானம், இதுதான் அவருடைய படைப்பு. அவன் ஒரு சக்தி, ஒரு வேதத்தை நீ உள்ளுக்குள்ள போயிட்டு இதுல கத்தர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, இதுல என்னென்ன டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு, இதுல எப்படி ஜீவன் இருக்கு, அவன் இதுல எப்படி நம்மளுக்கு பொழப்பு இருக்கு, இதுல எப்படி நம்மளுடைய எதிர்காலம் இருக்கு, அப்படி நீ வாசிக்கும் பொழுது வேதத்தை அவன் அப்படி தெளிவா அந்த ஞானத்தை கொடுத்துருவான். சும்மா வேறாவது நம்ம வாசிச்சுட்டு போறதுக்கு அவன் இதை கொடுக்கல பாருங்க. இந்த அவன் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அப்படி திரளான தண்ணி ஏங்க, ஒரு பாட்டில இருந்து தண்ணி இப்ப எடுத்துட்டானே, இந்த பாட்டில இருந்து எடுத்து இப்படி ஊத்துறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சிருக்கேன், இந்த மூடி போட்டனால தண்ணி கீழே வரல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய, தன்னுடைய வார்த்தையை மூடி மாதிரி வச்சிருக்கிறார். அப்படி தண்ணிய மேல என்ன செய்யறாரு, அப்படி சீலிங் மாதிரி அப்படி பூசி விட்டு அப்படி தண்ணி அப்படி நின்றுட்டு இருக்காரு மேல. அவர் பேசினாருன்னா மழை வரும் அப்படிங்கிறது. அவர் பேசினா அந்த தண்ணி என்னது, அந்த பாட்டில் மூடி ஓப்பன் ஆகும்போது அப்படி ஓப்பன் ஆகும். வார்த்தைக்கு அவ்வளவு பவர். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, சத்தமே வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரங்களில் மேகங்களை எழும்ப பண்ணி, பூமியின் கடையாந்தரங்களில் இந்த உலக எல்லைகளில் இருந்து என்ன செய்யறாரு, அப்படியே தண்ணியை என்ன செய்யறாரு, ஆமென், அப்படியே ஹீட் ஆக்குறாரு. தன்னுடைய வார்த்தையினால மேல கூலிங்கா இருக்கு. இப்ப கூலிங்கா இருக்கிறதுல ஆமென், இப்ப ஹீட் போய் பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே உருகிடும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஞானம் பாருங்க. அதுதான் அப்படியே தேவனுடைய படைப்புகள்லாம் அப்படியே நீ பார்த்து அந்த ஞானத்தோட நினைக்கும் பொழுது, இமேஜினேஷன் கற்பனைகளை பண்ணும் பொழுது சொல்ற பாருங்க, அவர் பூமியின் கடையாதுக்கு மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே அவன் எழும்ப பண்ணாலும் மழையா பெய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ஹீட் போயிட்டு மேல அந்த கூலிங்கில பட்ட உடனே அங்க ஐஸ் கட்டி மாதிரி பண்ணி வச்சுட்டாரு. ஒரு கேரி பேக்ல தண்ணியை கொண்டு போறல, ஒரு கேரி பேக்ல ஐஸ் கட்டி கொண்டு போகும்போது என்ன ஆகுது, ஹல்லேலூயா, கொஞ்ச நேரம் தாங்குது, அதுக்கப்புறம் என்னது உருகிடுது. ஆமே, அவ்வளவு பெரிய தண்ணியே கீழே வராத அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இவர் எப்ப கட்டளை இடுறாரோ அப்ப ஆமே இந்த கீழே உள்ள தண்ணி, அப்ப மேலையும் கீழேயும் தண்ணி இருக்கான். அப்ப இந்த உலகத்தை சுத்தி என்ன இருக்கு, 3 மடங்கு தண்ணி இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தையே மேலையும் கீழேயும் உலக கண்டுபிடிப்பு எப்படி சொல்லுது, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தை சுத்தி 4 புறமும் தண்ணீர் தான் சூழப்பட்டு இருக்கிறது, தண்ணி தான் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஆனா கடவுள் நினைந்த இந்த பூமியே தண்ணீரால் நிரப்பி வச்சிருக்கிறார். ஃபுல்லாவே கீழே மேல. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க சொல்ற பாருங்க, எழுப்பப்படி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, மழையுடனே மழை பெய்யும்போது என்ன செய்யுது, மின்னல் படிச்சு அடிக்குதுல்ல, அதை அப்படியே உண்டாக்குறாரு. சும்மா அப்படியே வார்த்தையில அனுப்புற ஆமே, மழை பெய்ஞ்சு இருக்கும்போது அந்த மின்னலை அப்படியே என்ன செய்யறது, படிச்சுட்டு போய் அடிச்சுட்டு அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பாருங்க சொல்றது, எழுப்ப பண்ணி மழையுடனே மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்டை சார்ந்து புறப்பட பண்ணுகிறார். காற்றை வந்து என்ன செய்யறதா, நம்முடைய பண்டக சாலைகளில் ரூம் ரூமா செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமே, மின்னலுக்கு ஒரு ரூம், ஆமே, இப்ப மழை
மனுஷன் அப்பத்தினால வந்து தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமே, பிழைப்பான். அந்த வார்த்தை வருகிறதா, இது இறங்கி வருகிறதா, எல்லாமே தேவன் நன்மையாக தான் படைச்சிருக்கிறார். பிசாசு ஒன்னே பண்ண காட்டுவான், தீமை. அந்த தீமைக்குள்ள ஆமே முதல்ல வைக்கிற ஃபர்ஸ்ட் செக் பயம். இன்னைக்கு இந்த பயத்தினாலதான் நீங்க அந்த தேவனை பெரிய லெவல்ல பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய மனக்கண்களை குருட்டாக்கி வச்சிருக்காங்க. நம்ம இருதயத்தை பார்த்தீங்களா? ஆமே, நீங்க சொல்றீங்களே, ஆமே, இந்த இருதய சோர்ந்து போச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இந்த இருதய கண்கள், மனக்கண்கள். அப்ப நம்ம மனசுக்கு ஒரு கண்ணு இருக்கு, மொத்தம் உனக்கு 3 கண்ணு இருக்கு. 2 கண்ணு பார்க்கிறதுக்கு, ஒரு கண்ணு ஆமே தேவனை, இந்த மனக்கண். இந்த மனக்கண்ணை குருட்டாக்கிட்டா தேவனை பார்க்கவே முடியாது. இந்த 3வது கண்ணை குருட்டாக்கிட்டா ஆமே அவ்வளவுதான். இந்த உலகத்துல 10ஓட 11 தான் நம்ம. அல்லேலூயா. அந்த இருதயத்துல தான் கர்த்தரை பாராட்டு. இந்த இருதயம் எங்க இருக்குதோ அங்க உன் பொக்கிஷம் இருக்கு அப்படிங்கிற. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஆமே, இந்த இருதயத்தை என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ஆமே, அதான் சொல்றாரு, இந்த மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே விழு என்றால் விழு அப்படிங்கிறார். தான் சொன்னபடியே ஆகும் அப்படிங்கிறார். அப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார், அமைத்து வைத்திருக்கிறார். தேவன் எப்படி வானத்துல ஒரு மழையை உண்டு பண்ணி வச்சிருக்கார், பூமியில ஒரு தண்ணியை உண்டு பண்ணி வைக்க, மேலே கீழே தண்ணி உண்டு, நட்சத்திரங்களை இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கார். அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய காரியங்களை படைச்சு வச்சிருக்கார். அதுவும் உங்களுக்கு தான், இதுவும் உங்களுக்கு தான் அப்படிங்கிற கர்த்தர். இந்த மழையை பார்த்து பேருந்து கிடந்து இல்லை, பெயர்ந்து அப்படியே அடியோடு எடுக்கணும், பேர்ந்து எடுக்கிறாள் அப்படிங்கிற கர்த்தர். இந்த பூமியில் உள்ள உனக்கு எதிராக வருகிற சதி திட்டங்கள் எல்லாம் அடியோடு பேர்ந்து எடுக்கிறார் ஆள் அப்படிங்கிறது. ஆமே, பேர்ந்து எடுக்கிறார், தூள் தூளாக்கிறார். ஆமே, துதியினால் அதை எரிய போட்டு அப்படியே தூள் தூளாக்கிறார் கர்த்தர். துதிக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. ஆமே, உங்க ஜெபத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அல்லேலூயா. ஆமே, ஆமே, ஆமே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமை முதல்ல ஜெபத்துல உட்கார்ந்தா அந்த தேவனை மகிமைப்படுத்தணும். மகிமை ராஜ்யம், நீ வாழ்கிற ராஜ்யம். ஜெபத்துல எடுத்தோட அதான் கேட்க சொல்றாரு, உடம்புல எல்லாம் அந்த கொண்டு வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. அதை ஸ்டாப் பண்ணிக்கீங்க. அது நம்மளுடைய கேட்டகரியில வராது அப்படிங்கிறது. பயம் வராது, புலம்பல் வராது, வேதனை, கண்ணீர், அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குரியது இல்ல. அது உலகத்துக்குரிய, தேவனை அறியாதவர்களுக்குரியது. ஆமே, அல்லேலூயா. நீங்கள் ஆமே பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா, பூமியில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா. ஏசப்பா அப்படிதான் ஜெபிச்சார். பரலோகத்துல தேவனுடைய சித்தம் என்ன? அங்க சமாதானம். அது மாதிரி உன் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. சமாதானத்தை கொண்டு வந்தா ஆமே இந்த உலக எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்தாதான், தேவனுடைய அன்புக்குள்ள நீங்க வாழ்ந்தாதான். ஆமே, இல்லாட்டி நீ சம்பாதிக்கிறதெல்லாம் ஆமே உன் பாக்கெட்ல இருக்கிற மாதிரி இருக்கும், பேங்க்ல இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு செலவு வரும், அத்தனை காலி பண்ணிட்டு போயிடும். ஏன்னா திருடவும் கொல்லவும் அடிக்கிறான். ஒன்னு அடிக்கணும்னு அவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இவர் வாழ வைக்கணும்னு அவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். உலகத்துக்கே திட்டம் போட்டு வச்சவர் ஆமே உனக்கு போடாமே இந்த உலகத்துல படைச்சு கொண்டு வந்தாரு. ஆமே, உனக்கு திட்டம் போடாமே இந்த ஆராதனை கொண்டு வந்து நீங்க பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை குறிச்சு பெரிய திட்டம் இருக்கிறனால இந்த ஆராதனை நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமே, அதனால சொல்றாரு, ஆமே, சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷனின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறதா. இந்த உலகத்தில் உள்ள ஆமே சகல பிராணிகளின் ஜீவனும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனும் மாம்சமான சகல மனுஷனின் ஆவி. அல்லேலூயா. மாம்சமான சகல மனுஷனின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறதா. இந்த உலகத்துல மூச்சு விடுறது எல்லா மூச்சும் அவர் கையில் இருக்காங்க. சிம்பிளா சொல்ல, அவரை விட்டுட்டு எங்க ஓட முடியும்? நம்ம கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் ஓடிட்டு இருக்கவே ஒரு அவர் கையில் அந்த மூச்சு அப்படின்ட்டு முடிச்சு
மட்டும் இதை தேடி ஓடினா ஆமே உன் ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கோம். பிசாசு காலி பண்ணிருக்கோம். கர்த்தர் காலி பண்ணவே மாட்டாருங்க. ஏன்னா ஒரு மேய்ப்பர் உன்னை புல்லுள்ள இடத்தில் மேய்க்கிறதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசீர்வாதம் உன் கைக்குள்ள வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரே வழி என்ன சொல்றாரு? அவருக்குள் பிழைக்கணும். அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்றது ஏசினால, ஆமே நான் சாப்பிடுறது ஏசினால, அல்லேலூயா நான் உயிரோட எந்திரிக்கிறது ஏசினால. நீங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க தெரியுமா? ஐசியூல நீங்க எத்தனை பேரோட உயிர் இந்த செகண்ட்ல போய்கிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை நீ உட்கார்ந்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க, எத்தனை உயிர் இந்த செகண்ட் நான் இப்படி போடுறதுல எத்தனை ஆமே லட்சக்கணக்கான உயிர்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியில போய்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆமே அல்லேலூயா. அதன் மத்தியில் நம்மள நீங்க உடைக்க வச்சிருக்க, ஆராதிக்க வச்சிருக்க, தேவனுடைய சத்தத்தை கேட்க வச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் சாப்பிட முடியாம சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு, சாப்பிட்டு 1 மாசம் ஆச்சு.